ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டான் ஆனந்த். அடுத்து விஜயாவும் இறங்கிக் கொண்டாள். தெருவே நிசப்தமாக இருக்க அந்த ஆட்டோ புறப்பட்டுச் செல்லும் சத்தம் மட்டும் மிகையாக கேட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள் தொலைந்து போயிருந்தன. நாளைக்கு பார்க்கலாம், குட் நைட் என்றான் ஆனந்த். குட் நைட். இன்று விஜயா தன் வீட்டுக்குள் நடக்க ஆனந்த் நடந்து தனது வீட்டுக்கு வந்தான். திண்ணையில் 60 வாட்ஸ் விளக்கொளியில் வீட்டுக்காரர் புத்தகம் படித்து கொண்டிருந்தார். என்ன சார், தூங்கலையா? என்ன படிக்கிறீங்க? பகவத்கீதை படிச்சிருக்கியா தம்பி? இல்லை சார். படி, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுமா? உங்கள் வயசில் நானும் அவசியம் படிப்பேன் சார் என்று சிரித்துவிட்டு உள்ளே நடந்து தன் அறைக்கு வந்தான். கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டு இருக்க வெளிச்சம் ஏறிய தட்டினான். கதவை திறந்தான் மணி. என்ன செய்கிற மணி? ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் முடிஞ்சதும் எங்கே போனேன்? மணி இப்போ 10. சரி, உன்னைத்தான் காணோம். விஜயா வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கலான்னு போனால் அவங்களும் இன்னும் வரலன்னு சொன்னாங்க பாட்டி. நாங்கள் 2 பேரும் தான் போனோம் மணி. எங்கே? சினிமாவுக்கு. உண்மையாவா? உண்மைதான். என்னை கூப்பிட்ருக்கலாம் இல்லையா? அது ஏன்டா இப்படி நடந்துக்கிற? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன சொல்லணும்? மணி, நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவ. சஸ்பென்ஸ் வைக்காத, சொல்லு. விஜயா பற்றி என்ன நினைக்கிற? சில பெண்களை பார்த்தா தான் மரியாதையே தோணுது. விஜயாவை பார்த்தா மதிக்க தோணும், பேச தோணும், பழக தோணும். நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மனைவியா அடையிறவன் நிச்சயமாக கொடுத்து வச்சவன். நான் தான் அந்த கொடுத்து வச்சவன். ஆனந்த் என்றான் அதிர்ந்து. என்ன மணி, இதில் அதிர்ச்சி அடைய என்ன இருக்கு? ஆனந்த், நட்பா பழகிற ஒரு பொண்ணை இப்படி நினச்சி பார்க்கறது ரொம்ப தப்பு. என் கூட வந்தால் அன்பா நட்பா பழகிறாங்க, அதுக்காக நான் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கலாமா? மணி, இது கற்பனை இல்லை, காதல். என்ன உளர்ற? நானும் விஜயாவும் நேசிக்கிறோம். என்னால் நம்ப முடியல. நாங்கள் மனசு திறந்து பேசிக்கிட்டது இப்போ 1 மாதம் முன்னாடி தான். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். டேய், நீ உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாண்டா. உன்னை நேசிக்கிறதா விஜயாவே சொன்னாங்களா? ஆமாம். சேர்ந்து பீச்சுக்கு போகிறோம், ஹோட்டல் போகிறோம், இப்போ சினிமா கூட போயிட்டு வரோம். இன்னும் நம்பலையா நீ? வா, இப்போவே விஜயாவை உனக்கு முன்னாடி சொல்ல சொல்கிறேன். இல்லை வேணாம், நான் நம்புகிறேன். மணி, இதில் உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ தான் முழு உதவி செய்யணும். தாராளமாக. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லையே, முகத்தில் சந்தோஷமே இல்லையே. எதிர்பாராத அதிர்ச்சி, அதான். நான் சாப்பிட்டுட்டேன். நீ? சாப்பிட்டாச்சு. என்ன கவிதை எழுதுன பார்க்கலாம்? வேணாம். ஏன் மணி? பாதியிலே நிற்கிது. கவிதையை முடித்ததும் படிக்க தர்றேன். ஆனந்த் பாய் எடுத்து போட்டுக்கொண்டு படுத்து 10வது நிமிடமே உறங்கி போனான். மணி மேசைக்கு சென்று அமர்ந்தான். தன்னுடைய மேசை இழுப்பறையில் இருந்து அந்த நோட்டை எடுத்தான். அதன் முதல் பக்கத்தை புரட்டினான், படித்தான். என் ரகசிய பெண்ணே, விஜயாவே, ஒரு நாள் உன்னிடம் ஒட்டுமொத்தமாக சமர்ப்பிக்கப் போகிறேன் இந்த கவிதைகளை. இவை கவிதைகள் அல்ல, என் மன ஓசையின் வார்த்தை வடிவங்கள், என் உயிர் தேவதைக்கு சமர்ப்பணங்கள், ஒரு ஏழை கவியின் எளிய அன்பளிப்புகள். அப்புறம் அடுத்தடுத்த பக்கங்களில் அவன் எழுதின காதல் கவிதைகளை படிக்க படிக்க அவன் விழிகள் சிவந்தன. எழுந்தான், தீப்பெட்டி எடுத்தான், கவிதை நோட்டை எடுத்துக்கொண்டான். உறங்கின ஆனந்தை முறைத்தான். தாடையின் நரம்புகள் அசைந்தன. கதவை ஓசைப்படாமல் திறந்து வெளியே வந்து வீட்டின் பின்பக்கம் வந்தான். கிணற்றுக்கு அருகில் உட்கார்ந்தான். தீக்குச்சியை உரசி நெருப்பு மொட்டு பிடித்து நோட்டின் ஒரு பக்கத்தில் காட்ட அது மெதுவாய் அதை ஜீரணிக்க துவங்கியது. பொறுமையாய் முற்றிலும் எரிந்து முடியும் வரை காத்திருந்தான். ஒரு வாளி தண்ணீர் இறைத்து சாம்பலின் மேல் கொட்டி அதை சாக்கடையின் ஓரத்தில் கலந்தான். மறுபடி அறைக்கு வந்தான். ஆனந்த் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தான். மணி மேசையில் அமர்ந்து ஒரு இன்லேண்ட் கடிதம் எடுத்து அதன் முகவரி பகுதியில் எழுதினான்.
கையெழுத்தை மாற்றி அமைத்து, பெறுநர் திரு உரிமையாளர் விஜயா ஜவுளி மாளிகை, நாமக்கல். பிறகு உள்ளே எழுதினான், அன்புடையீர், உங்கள் மகள் செல்வி விஜயா இங்கு சென்னையில் தன்னுடன் வேலை பார்க்கும் ஆனந்த் என்கின்ற இளைஞனுடன் ஊர் சுற்றுகிறாள். சினிமா, நாடகம், கடற்கரை என்று அலைகிறார்கள். இது உங்களுக்கு ஒரு செய்தி. ஆவண செய்யுங்கள். இப்படிக்கு பெயர் வேண்டாம். கடிதத்தை ஒட்டி தனது கைப்பைக்குள் வைத்துக்கொண்ட மணி உறங்கி மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் நினைவாக அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் சேர்த்தான். மாம்பலம் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தனது பைக்கை நைஸ் ஃபிக்ஸ் தையல் கடையின் முன் நிறுத்தினார். அது பெரிய கடையாக இருந்தது. கண்ணாடி கூண்டுக்குள் தலையில்லாத பொம்மை ஒன்று டை கட்டி கோட் அணிந்திருந்தது. இடுப்புக்கு மேல் எதுவுமே இல்லாத 2 கால்கள் ஒரு மடிப்பு கலையாத பேண்ட் அணிந்திருந்தது. உள்ளே தைத்து முடித்த சட்டைகள் பின்குத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஆங்கர்களில் பேண்ட்டுகள் தொங்கின. உள்ளே வரிசையாக 10க்கும் மேலான தையல் இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. கழுத்தில் டேப்பை மாலையாக அணிந்த ஒரு இளைஞன் மேசை மீது துணி விரித்து வளைவான ஸ்கேலை வைத்து நீல நிறத்தில் கோடுகள் இழுத்து கொண்டிருந்தான். ஜார்ஜின் உடுப்பை பார்த்து காரியத்தை நிறுத்தி, என்ன சார் என்றான். யாருப்பா இதுக்கு முதலாளி? நான் தான் சார். உங்ககிட்ட தைச்ச ஒரு பேண்ட் சட்டையோட அளவை சொன்னால் அது யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? எண் இருக்கா சார்? என்ன எண்? நாங்கள் ஒரு அட்டை கொடுப்போம், அதில் எண் இருக்கும். அதை சொன்னால் முகவரியை பார்க்கலாம். அட்டைலாம் இல்லை. இதை பாருங்கள், இதுதான் சட்டையோட அளவுகள், இது பேண்ட்டோட அளவுகள். இதை வச்சு முயற்சி பண்ணுங்களேன். கஷ்டம் சார். அளவெல்லாம் நோட்டில் குறித்து வைக்கிறீங்களா இல்லையா? அது இருக்குது சார். 2 மாதத்துக்குள்ளே நோட்டு தான் இருக்கும். அளவு குறித்து ஓரத்தில் துணியோட சாம்பிளும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பின்னடிச்சிருவோம். உங்ககிட்ட துணி இருக்கா? இங்கே இல்லை. அவசியம்னா வர வச்சு தரேன். இப்போ அளவுகளை வச்சு இந்த 2 மாதத்தில் தேடுங்களேன். இது எப்போ தைச்சதுன்னு தெரியுமா சார்? தெரியாது. இந்த அளவுக்கான பேண்ட் சட்டை உங்ககிட்ட இருக்கா? இருக்குது, என்கிட்ட இல்லை. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுலபமாக பார்த்துடலாம் சார். என்ன பார்க்கலாம்? எண் பார்த்துடலாம். அந்த எண் உள்ள ஆர்டர் கொடுத்தவங்க முகவரியும் கிடைக்குமா? கிடைக்கும் சார். சரி, அப்போ நான் நாளைக்கு வரேன் உடையோட. ஜார்ஜ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்து தொலைபேசியை எடுத்தார். நாமக்கல் பஸ் நிலையத்தில் விஜயா இறங்கினதுமே டிரைவர் ராமையா வந்து பெட்டியை வாங்கி கொண்டு, வாங்கம்மா, கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றான். காரில் ஏறிக்கொண்டு கேட்டாள், அப்பா நல்லா இருக்காங்களா ராமையா? நல்லா இருக்காங்கம்மா. வீட்ல எல்லாரும் சுகமா தானே இருக்காங்க? நல்லா தாமா இருக்காங்க என்று புறப்பட்டான். 15 நிமிடத்தில் அவர்களின் வீட்டு வாசலில் இறங்கிக் கொண்டவளை மலர்ச்சியோடு வரவேற்றார் அப்பா வரதராஜன். வாமா விஜி, வா. வா விஜி என்றான் சுத்தமாக கிராப் வெட்டியிருந்த கோபாலகிருஷ்ணன். எப்ப வந்தீங்க திருச்சியில இருந்து? நேத்து என்றான். எல்லோரும் உள்ளே வந்ததும், என்னப்பா, எதுக்கு உடனே புறப்பட்டு வரணும்னு தந்தி கொடுத்தீங்க என்று கேட்டாள் விஜயா. போன் தொடர்பு கிடைக்கல, அதனால தான் தந்தி கொடுத்தேன். அது சரி, என்ன காரணம்? உன்னை பார்த்து 2 மாசமாச்சுமா. சும்மா பார்க்கணும் போல இருந்துச்சு. வந்துட்டு போன்னு சொன்னா ஆபீஸ்ல வேலைன்னு தட்டி கழிப்ப. அதான் விவரம் எதுவும் இல்லாம உடனே புறப்பட்டு வான்னு தந்தி கொடுத்தேன். என்னப்பா நீங்க, உண்மையாவே எனக்கு அங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்று சினுங்கினாள். சரி, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். மூவரும் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வர வரதராஜன் வெற்றிலை எடுத்து போட்டுக்கொண்டார். மாமா, நான் கடத்தெருவுக்கு போயிட்டு வரேன் என்று எழுந்தான் கோபாலகிருஷ்ணன். இருப்பா, போலாம், விஜயாவோட கொஞ்சம் பேசணும், நீயே இரு என்றார். புத்தகம் ஒன்றை புரட்டிக்கொண்டே, என்னப்பா பேசணும் என்றாள் விஜயா. வரதராஜன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவிக்கொண்டே, உன்னோட ஆபீஸ்ல ஆனந்துன்னு ஒரு பையன் வேலை செய்றானா விஜயா என்றார். திடுக்கிட்டாள் விஜயா. என்ன விஷயம் என்றாள். ஏமா உன் முகம் இப்படி போகுது? உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறானான்னு தானே கேட்டேன். ஆமா. என்ன வேலை? எனக்கு உதவியாளர். உதவியாளர்னா எங்க? ஆபீஸ்ல தானே? ஆமாப்பா. விஜயா, நீ படிச்ச பொண்ணு, நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு, கொஞ்சம் புத்திசாலி, தைரியமானவ,
பேச தெரிஞ்சவ, துடுக்கானவ. அதனால தான் உன் விருப்பப்படி உன்னை வேலைக்கு போக அனுமதிச்சேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒன்றும் இல்லை. இவனை தெரியும்ல, பேர் நினைவு இருக்கா? கோபாலகிருஷ்ணன், உன் அத்தையோட ஒரே பையன், உன்னை கட்டிக்க போறவன். அப்பா வந்து சொல்லு. மௌனமாக இருந்தாள். சொல்லுமா, அந்த ஆனந்த நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். வாழ்ந்தா அவரோடத்தான் வாழ்வு, செத்தாலும் அவரோடத்தான் சாவு. அதானே? இதுதானே மாமூலான வசனம். நீ வித்தியாசமானவன்னு நினைச்சேன். அப்பா கிண்டலா பேசாதீங்க. மனுஷங்களோட தராதரம் தெரியாதவ இல்லைன்னா எனக்கு பொருத்தமான ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேர்தல் முடிஞ்சு போச்சா? அப்பா கோபாலகிருஷ்ணா, உனக்கு டெபாசிட்டே போயிடுச்சு போல இருக்கேடா. கோபாலகிருஷ்ணன் சங்கடமாய் நெளிந்தான். மாமா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அசையக்கூடாதுங்கிறது. விஜயா, விளையாட்டு போதும். என்ன நேரா பாரு. சொல்லு. என்ன சொல்லணும்ப்பா? உனக்கும் கோபிக்கும் என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எதுக்கு? உங்க விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க முடியாது. ஆனா நான் மட்டும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும், அப்படித்தானே? வேண்டாம், ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது ஓ. போதும். பத்திரிக்கை கூட அடிச்சாச்சா? அப்பா அவர் ரொம்ப நல்லவர். கோபி, நீ சிகரெட் பிடிப்பியா? மாட்டியே. தண்ணி போடுவியா? மாட்டியே. குட்டியை துரத்துவ? மாட்டியே. அப்பா மாமாவும் நல்லவர் தான். ஆனா நான் விரும்புறது ஆனந்த. ஆனா கோபி சின்ன வயசுல இருந்து உன்னை விரும்புறானே. அப்பா நான் மாமாவை வெறுக்கல, ஆனா ஆனந்த மனசு முழுக்க நிரப்பிக்கிட்டேன். அவரை நான் உயிரா நேசிக்கிறேன். கோபியை பொறுத்த வரைக்கும் நீதான் தன்னோட மனைவின்னு உன்னை மனசுல நிரப்பிக்கிட்டான். அவனும் உன்னை நேசிக்கிறானே. அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. உன் கல்யாணத்துக்கும் நான் பொறுப்பில்லை. பொறுப்பேத்துக்க வேணா, வாழ்த்துங்க போதும். மன்னிச்சிடுமா. உன்ன மாதிரி என்னால துரோகம் பண்ண முடியாது. கோபிக்கு உன்னை கட்டி வைக்கிறதா நான் அவங்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், ஆசையை வளர்த்துருக்கேன். ஒரு நாள் தரேன், யோசி. யோசிக்கிறது உன்னை சமாதானப்படுத்திக்கத்தான். நீ நான் எடுக்கிற முடிவுக்குத்தான் வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு, விருப்பம், என் உத்தரவும் கூட என்று வரதராஜன் எழுந்து வெளியேறி காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். கோபாலகிருஷ்ணன் எச்சில் விழுங்கினான். பிரமிப்புடன் அமர்ந்திருந்தாள் விஜயா. கோபி எழுந்து மெதுவாக வாசலை நோக்கி நடக்க, மாமா என்றாள். நின்றான். ப்ளீஸ் இப்படி வந்து உட்காருங்க. வந்து அமர்ந்தான். தரை பார்த்தான். உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்ல விஜி. நான் இன்னொருத்தரை நேசிக்கிறது தப்பா? இல்ல விஜி. இதுல உங்களுக்கு கோபமா மாமா? இல்ல விஜி. அப்பா கிட்ட நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, அவ விரும்புறவரையே கட்டிக்கிட்டோன்னு? ஏன் உம்முன்னு இருந்தீங்க? சொல்லுங்க. விஜி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதான் எனக்குன்னு சொந்தக்காரங்க, எங்க அம்மா, உங்க அப்பா எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்குள்ள அப்படியே ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டாங்க. அதனால நீ என்னை கட்டிக்கணும்னு வற்புறுத்தல விஜி. நீ இன்னொருத்தனை கட்டிக்க உடனே சம்மதம் கொடுத்து எப்படிமா என் உதட்டுல இருந்து வார்த்தைகள் வரும்? இங்க பாருங்க மாமா, எனக்கு உங்க மேல கோபமோ வருத்தமோ இல்ல. நீங்க ஏன் உறவு, நீங்க என் மாமாங்கிற விதத்துல உங்க மேல எனக்கு அன்பு உண்டு. ஆனா அதுக்கு பேர் காதல் இல்ல. நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா நினைக்கிறேன். அப்போ என் கல்யாணம் ஆனந்தோட நடக்கிறதுக்கு நீங்க தான் உதவணும். உதவுற விஜி, உதவுற. அப்பாவோட கோவம் அவ்வளோ சீக்கிரம் தனியாது. அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் யோசிக்கிறேன். ஒரு திட்டத்தை சொல்றேன், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். கட்டாயம் ஒத்துழைக்கிற விஜி என்றான் கோபாலகிருஷ்ணன். சப் இன்ஸ்பெக்டர் ரவி ஆட்டோவில் இருந்து இறங்கி மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் சென்றார். அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஜார்ஜ் அவரை வரவேற்றார். பேசினார்கள். பிறகு, இறந்தவன் போட்டிருந்த உடைகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். வாங்க, நாம் அந்த கடைக்கு போகலாம். அரை மணியில் இருவரும் அந்த நைஸ் ஃபிக்ஸ் தையலகத்தில் இருந்தார்கள். அந்த இளைஞன் நோட்டை எடுத்து விரித்தான். அதில் அங்கங்கே அளவுகளுக்கு அருகில் சின்ன சின்ன முக்கோண துணிகள் பின் செய்யப்பட்டிருந்தன. வரிசையாக அந்த துணிகளை பார்த்தான். ரவி காட்டின பேண்ட் சட்டையுடன்
அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். 3/4 மணி நேரம் கழித்து உற்சாகமானான். இதோ இருக்கு சார், எண் 1442. இந்த எண்ணுக்கு முகவரி பார்ப்பா சீக்கிரம். வேறு ஒரு நோட்டை எடுத்து பார்த்தான். அடடா, ஒரு முகவரியும் இல்லை சார் இதுல. என்ன இருக்கு? ஆனந்த், சென்னை 10, அது மட்டும்தான் சார் இருக்கு என்றான். அப்பாடா, இப்பதான் பேரே கண்டுபிடிச்சிருக்கோம், இனி கொஞ்சம் நெருங்குவோம் என்று பெருமூச்சு விட்டார் ரவி. காரை நிறுத்தி உள்ளே வந்தார் வரதராஜன். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த விஜயா திரும்பி பார்த்தாள். புத்தகம் படித்துக் கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் நிமிர்ந்து பார்த்தான். நேராக சென்று தொலைக்காட்சியை அணைத்தார். கோபி, இங்க வா என்றார். என்ன மாமா? இன்னைக்கு என்ன தேதி? 17. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. புரோகிதரை பார்த்து தேதி குறித்து வாங்கிட்டு வந்துட்டேன். வர்ற 27ஆம் தேதி முகூர்த்த நாள். அன்னைக்கு உனக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம். அப்பா என்று அதிர்ந்து எழுந்தாள் விஜயா. என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா என்னோட விருப்பம் முக்கியம் இல்லைங்களா என்றான் கோபாலகிருஷ்ணன். முக்கியம்தான், உனக்கு தான் பல வருஷமா கொள்ளை விருப்பமாச்சே. விருப்பங்கிறது மாறக்கூடிய ஒன்று தானே மாமா. கோபி, என்ன சொல்ற நீ? விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. உளராதா கோபி. இல்லை, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அவளுக்கு பக்குவம் பத்தாது. காதல் அது இதுன்னு வெறும் மனசஞ்சலம் வேற எதுவும் இல்லை. அவளை சந்தேகப்படாத கோபி. சேச்சா, அப்படிலாம் நினைக்கல மாமா. பின்ன ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்ற? கல்யாணங்கிறது என் ஒருத்தன் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை மாமா. விருப்பம் இல்லாத பொண்ணை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த இல்லறம் எப்படி இனிக்கும்? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் கோபி, அப்புறம் சரியா வந்துடும். இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என் மனசு என்னைக்கும் மாறவே மாறாது. கல்யாண விஷயத்துல என் பிடிவாதம் கொஞ்சமும் தளராது. ஏய், நீ குறுக்க பேசினா கொன்னுடுவ, உள்ள போ என்று கத்தினார். மாமா, விஜயாவை திட்டாதீங்க. கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் யோசிங்க. வற்புறுத்தியோ வலுக்கட்டாயமோ அமைச்சு கொடுக்குற மன வாழ்க்கை முள் மெத்தை படுக்கதான். மனசை ரணப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது கொடுமை. நீங்க நினைக்கிற மாதிரி விஜயா விவரம் தெரியாத பொண்ணு இல்லை. அவளோட காதல் வெறும் பருவ சலனம் இல்லை. விஜயா படித்த பொண்ணு, வேலைக்கு போகிற பொண்ணு, பக்குவமான பொண்ணு. அத்தனை சுலபமா ஒருத்தனை நினைச்சிட மாட்டா. என்ன பேசுற நீ? விஜயா சொல்றவனையே கூட்டிட்டு வந்து கட்டி வையின்னு சொல்லுவ போல இருக்கே. அதுதானே மாமா சரி? முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன். விஜயா தெளிவாக சொல்லிட்டா. அவங்களுக்கு தேவை உங்கள் ஆசீர்வாதம் தான், சம்மதம் இல்லை. அப்படின்னா என்ன எதிர்த்துக்கிட்டு அவனை கட்டிக்குவாளா? எதிர்த்துக்கிட்டுன்னு ஏன் பேசுறீங்க? உங்கள் சம்மதம் இல்லாமல் அவங்க கல்யாணம் செஞ்சுப்பாங்க. நடக்காது, நடக்க விட மாட்டேன். நடக்கும், நடக்க வழி செய்வேன். கோபி! ஆமாம் மாமா, விஜயாவோட காதலை நான் மதிக்கிறேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் நியாயம்னு எனக்கு படுது. நீங்களும் பச்சை கொடி காட்டிட்டா வர அதே 27ஆம் தேதி இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தலாம். இல்லைன்னா அதே 27ஆம் தேதி ரகசியமாக இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும். உங்கள் வரட்டு கௌரவத்தை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு இந்த பிரச்சனையை பாருங்க. எடுத்து சொல்றது எடுபடாது. அடிச்சு திருத்துற வயசும் தாண்டியாச்சு. இப்போ உங்கள் முடிவை சொல்ல வேணாம். போய் படுங்க, நிம்மதியாக தூங்குங்க. காலையில் உங்கள் முடிவை சொல்லுங்க. குழப்பமாக அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மாடி ஏறிச் சென்றார் வரதராஜன். அமைதியாய் நின்ற விஜயாவை நெருங்கினான் கோபி. தரையை பார்த்து பேசினான். உன்கிட்ட வாக்கு கொடுத்தபடி உன் காதலுக்காக கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பேன் விஜயா. காலையில் நல்ல முடிவாக மாமா சொல்லுவார். அவர் மனசு மாறாத பட்சத்தில் நான் வேற யோசனை வச்சிருக்கேன். நீ தைரியமாக போய் தூங்கு. கண்களில் நீர் கலங்க அவனையே பார்த்தாள் விஜயா. காலையில் கீழே இறங்கி வந்த வரதராஜன், விஜயா. என்னப்பா? அவரு பேர் என்ன? ஆனந்த். ஃபோன் பண்ணி அவனை இங்கே உடனே வர சொல்லு. நான் அவனை பார்க்கணும், பேசணும் என்றார். சரிப்பா என்றாள் உற்சாகமாக. குட் மார்னிங் சார் என்று உள்ளே வந்தார் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். ரவிக்குமார் விவரித்தார். ஆக சென்னை 10, ஆனந்த், இந்த 2 வார்த்தைக்கு மேலே எதுவும் கிடைக்கல. இல்லை சார், எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாங்க. சென்னை 10 பகுதியின் வாக்காளர் பட்டியல் எடுத்து வச்சுக்கிட்டு
27 ஆனந்த் விலாசங்களை குறிச்சோம். எல்லாரும் உயிரோட இருக்காங்க. வாகனம் எதுவும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற யூகத்துல ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆனந்துங்கிற பேரை தேடினோம், கிடைக்கல. இதே மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் அங்க இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க என்னாச்சு? பத்தி தொட்டிய விசாரிச்சாச்சா? பத்தி தொட்டியில மொத்தமே 200 வீடுகள் தான். ஒரு வீடு விடாம விசாரிச்சாச்சு. குறிப்பிட்ட தினத்துல குழாய் போட்ட 2 பேர் விருந்தாளியா யார் வீட்டுக்கும் வரலன்னு சொல்றாங்க. ஆனா பத்தி தொட்டியில இறக்கி விட்டதா கண்டக்டர் நினைவா சொன்னாரு சார். பத்தி தொட்டி மாதிரி முக்கிய சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனா வரக்கூடிய கிராமங்களா 10-15 அங்க இருக்கு. எல்லா கிராமங்கள்லயும் கான்ஸ்டபிள்ஸ் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நடவடிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்தாச்சு. இனிமே இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றமோ திருப்பமோ தானாவே நிகழ்ந்தாதான் உண்டு. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது ரவி. டிஎஸ்பி போன்ல கூப்பிட்டு செத்தவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு சத்தம் போடுறாரு. வேற என்ன வழியில இறங்கலாம் சார்? அவர்கள் தீவிரமாக விவாதித்தார்கள். உட்காருப்பா என்றார் வரதராஜன். தயக்கமாய் நின்று கொண்டே இருந்தான் ஆனந்த். தன் அப்பாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த விஜயா சும்மா உட்காருங்க என்றதும் அமர்ந்தான். 2 நிமிடம் அமைதியாக அவனையே பார்த்த வரதராஜன் திரும்பி அருகில் கோபாலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தார். விஜயாவோட தேர்வுல குறை சொல்ற மாதிரி இல்ல மாமா என்றான். இதோ பாருப்பா, நீ எந்த ஜாதி, அப்பா அம்மா இருக்காங்களா, அந்தஸ்து என்ன, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இப்போ 2ஆம் பட்சம். ஏன்னா என் மறுப்புக்கு இங்க மதிப்பு இல்லை. நான் உன்னை கேட்க விரும்புறதெல்லாம் என் பொண்ணை நீ எவ்வளவு நேசிக்கிற. எப்படி சார் சொல்றது? தீவிரமா நேசிக்கிறேன். எதை? உடம்பா, உள்ளமா, இல்ல பின்னணியில இருக்கிற பணமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து தரேன்னு கணக்கு போட்டு நான் அன்பை வளர்க்கல. உள்ளத்தை மட்டும் நேசிச்சேன்னு சொன்னா அது பொய். உங்க பொண்ணோட அழகு மட்டும்தான் என் காதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவும் பொய். இன்னும் எப்படி சொல்றது? போதும் கோபி, காரை தயார் பண்ண சொல்லு. சென்னைக்கு போகலாம். தேதி குறிச்சிட்டு வந்தல்ல, அதே 27 கல்யாணம். சென்னையில் நடத்திடலாம். நீ அங்கேயே தங்கி எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். என்ன? சரி மாமா என்றான் உற்சாகமாய். காரியங்கள் கணக்காய் தொடங்கின. சென்னையில் பெரிய கல்யாண மண்டபத்தில் சிபாரிசின் பேரில் பதிவு செய்து 5 ரூபாய் மதிப்பில் அழைப்பிதழ்கள் தயாராகி நகைகள் உடைகள் என்று வாங்கப்பட்டு வரதராஜன் நாமக்கல்லுக்கும் சென்னைக்கும் அலைந்தார். சென்னையில் இருக்கும் விஜயாவின் வீட்டில் தங்கி கல்யாண காரியங்களை பொறுப்பாய் பார்த்தான் கோபாலகிருஷ்ணன். விஜயா விடுப்பு போட்டுவிட்டு நாமக்கல்லிலேயே தங்கிவிட்டாள், தன் தந்தையின் உத்தரவுப்படி. ஆனந்த் உற்சாகமாய் சொன்னான், மணி, நான் எதிர்பார்க்கவே இல்லடா, இப்படி இவ்வளோ சீக்கிரம் அவர் சம்மதிப்பாருன்னு. நானும் தான் எதிர்பார்க்கல என்றான் மணி. அவன் உள்ளே எரிமலை குமைந்தது. நிச்சயமா கண்டிச்சு மிரட்டி அனுப்புவார்னு தான் எதிர்பார்த்தேன். நானும் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். விஜயாவோட விருப்பத்துக்கு கடைசியில தலையசைச்சிட்டாரு. இதுல ரொம்ப உதவி அந்த கோபாலகிருஷ்ணன் தான் இல்ல? ஆமா, நான் அதிர்ஷ்டசாலி தானே மணி. எதனால சொல்ற? விஜயா மாதிரி ஒரு பொண்ணு மனைவியை அமைய கொடுத்து வச்சிருக்கணும்ல. உண்மை. சே, அவளோட ஒப்பிடுறப்ப நான் அழகே இல்லை. உண்மைதான். அவளோட அறிவில் பாதி கூட எனக்கு இல்லை. ரொம்ப உண்மை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவள் பொக்கிஷம். ஆனால் அவளுக்கு 100% பொருத்தமில்லாத கணவன் தான். ஒப்புக்கிற, பின்னையே சம்மதிச்ச. இந்த குறைகளையெல்லாம் நிரப்பிடுத அது. எது? பணமா? சே, காதல், அன்பு, தூய்மையான நேசம். உன்னை விட பொருத்தமான ஒருத்தன் இதே தூய்மையான நேசத்தை அவன் மேலே வச்சிருந்தா என்ன செய்வ? நான் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் அவளை விரும்பலாம் மணி. அவள் யாரை விரும்புகிறாங்கிறது தானே முக்கியம். அவள் தாய்மாமன் கூட தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அவள் விருப்பம் தெரிஞ்சதும் நான் சொக்கா விலகி இப்போ தீவிரமாக கல்யாண காரியங்களை கவனிச்சுக்கிறான். மணி மனதுக்குள் சொல்லி கொண்டான். அப்படி எல்லாரும் விலக முடியாது ஆனந்த். நானும் விஜயாவை விரும்பினேன். அந்த முதல் சந்திப்பு முதல் என் மனசை காகிதத்தில் வடிச்ச. சந்தர்ப்பம் வரும்போது சமர்ப்பணம் செய்ய காத்திருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்ட. உனக்கு முன்னாடி என்னோட நேசத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தா அவள் என்னத்தான் விரும்பி இருக்கலாம். நீயே குறிப்பிடுற மாதிரி நீ அவளுக்கு பொருத்தம் இல்லைதான். ஆனால் நான் உன்னை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன், அவளுக்கு பொருத்தமானவன். என் கண்ணு முன்னாடியே என் உயிர் நாயகியை அர்ப்பணிக்க
என்கிட்ட பக்குவம் இல்லை. எனக்கு கிடைக்காதவ உனக்கு கிடைக்கிறது அநியாயம். எனக்கு இழைக்கப்படுற அநீதி இது. நான் இதை பொறுத்துக்க முடியாது. இந்த திருமணம் தடைபடணும். அவ உனக்கு கிடைக்கக்கூடாது. அதுக்காக நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். என்னடா அமைதியா இருக்க? ஆனந்த், உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா? ரொம்ப உண்டு. நாளைக்கு நான் என் கிராமத்துக்கு போறதா இருக்கேன். நீ என் கூட வா. பத்தி தொட்டிக்கு பக்கத்துல சின்ன காட்டூர் தான் என் கிராமம். இப்போ அங்க எங்க கண்ணு தெரியாத பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்துல திருப்பூர்னு ஒரு கிராமம். அங்க ஒரு காத்தான் கோயில் இருக்கு. ரொம்ப விசேஷமான தெய்வம். நாம பிரார்த்தனை பண்றத கண்டிப்பா நிறைவேற்றி வச்சிடும். கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தானே இருக்கு. இங்க வேலைகள் நிறைய இருக்கே மணி. எல்லா வேலையும் பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துக்கிறாங்க. நீயே பாதி அழைப்புகளை கொடுத்தாச்சு. ஒரு நாள் பயணத்துல என்ன வந்துச்சு? சரி, எப்ப போலாம்? நாளைக்கு மத்தியானம் புறப்படலாம். கும்பகோணம் போற திருவள்ளுவர் ஒன்று இருக்கு 1 மணிக்கு. அதுல போயிடலாம். சாயந்தரம் ஊருக்கு போயிடலாம். கும்பிட்டுட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து புறப்பட்டா 9 மணிக்கு சென்னை வந்துடலாம். சரி, போயிடலாம். கோவில் காரியம் மறுக்கக்கூடாது. இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு ஆனந்த். என்ன? இந்த எல்லைக்காத்தான் கோவிலுக்கு பிரார்த்தனைக்கு போறவங்க அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. திருப்பதிக்கு போறோன்னு டாம் டாம்னு அடிச்சுட்டு கிளம்புறோமே, அந்த மாதிரி கிளம்பக்கூடாது. ரகசியமா போயிட்டு ரகசியமா திரும்பணும். ஏன் அப்படி? அப்பதான் பிரார்த்தனை பலிக்கும்னு ஒரு ஐதீகம். பெரியவங்க சொல்றதான் நான் சொல்றேன். சரி, இப்ப என்ன? நாளைக்கு ஊருக்கு போறதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். பாப்போமே ரகசிய பிரார்த்தனை பலிக்குதான்னு. நிச்சயமா பலிக்கும் என்றான் மணி உறுதியாக. சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தனது வீட்டில் படுக்கையில் படுத்து பறக்கும் கேலண்டர் காகிதங்களை பார்த்து கொண்டே யோசித்தார். எத்தனை அலைஞ்சோம், இன்னும் குற்றவாளியை நெருங்கக்கூடிய ஒரு தெம்பான தடயம் கிடைக்கலையே. ஆனந்த் சென்னை 10 இதை மட்டும் வச்சுக்கிட்டு எத்தனையோ முயற்சிகள் செஞ்சாச்சு. சென்னை 10 பணிபுரிகிற அத்தனை தபால் ஊழியர்களையும் விசாரிச்சாச்சு. தொலைபேசி எண்கள் கொண்ட புத்தகத்தில் அலசி விசாரிச்சாச்சு. இங்கே திருப்பூர் சுற்றி உள்ள கிராமங்களில் வீடு வீடாக விசாரிச்சாச்சு. யார் அவன்? எதுக்காக கொல்லப்பட்டான்? யார் அவன்? எதுக்காக கொன்னான்? ரொம்ப திட்டமிட்டு இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. கத்தியால குத்திட்டு ஓடுறதுல குறியா இல்லை குற்றவாளி. பிணத்தை மறைக்க, குற்றம் நடந்ததையே மறைக்க முயற்சி எடுத்திருக்கான். பணம் இருக்கு, வாட்ச் இருக்கு, கழுத்துல செயின் இருக்கு. அதனால இந்த கொலைக்கு காரணம் நிச்சயமா பகையாத்தான் இருக்கணும். சென்னையிலிருந்து இங்க கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்து கொண்டு இருக்கான். இங்க ஏற்பட்ட திடீர் பகையா இல்ல அழைச்சிட்டு வந்ததே ஒரு சதியா? எத்தனை விசாரணைகள்! அந்த குளிக்க வந்த பெண்கள், ரெடிமேட் கடைக்காரர், லாட்ரி பையன், கண்டக்டர், டெய்லர், சென்னை பயணம், ஆனந்துங்கிற பேர்ல தேடல், இத்தனையிலையும் சிக்கலையே. இன்னும் எப்படித்தான் யோசிக்கிறது? இன்னும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது? கொஞ்சம் கோணத்தை மாத்தி பார்க்கலாமா? இப்ப எந்த கோணத்துல செயல்பாடுகள்? இறந்தவன் யார்? இந்த கேள்வியை முன் வச்சு எத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? கொன்னவன் யாருங்கிற கேள்வியை பிரதானமா வச்சு யோசிக்கலாமா? கொலைகாரனை பத்தி கைவசம் இருக்கிற தகவல்கள் என்ன? கத்தியில அவனோட கைரேகை, அவனுடையதா இருக்கலான்னு சந்தேகப்படுற ஒரு கை கடிகாரம். கொலைகாரன் ஆனந்தோட நண்பன், சென்னையிலிருந்து பத்தி தொட்டிக்கு உடன் பயணம் செய்தவன், கண்டக்டரோட கூற்றுப்படி சிரிச்சு பேசினவன், பாட்ச் கட்டாம அடிக்கடி நேரம் கேட்கிறவன், லாட்ரி பையன் சொன்ன மாதிரி இவங்கிட்ட பொறுமையா பேசினவன், லாட்ரி சீட்டுகள் 2 வாங்கினவன். சட்டென்று எழுந்து அமர்ந்தார் ரவிக்குமார். உள்ளே ஒரு வெளிச்சம் பாய்ந்தது. இந்த வகையில் ஒருவேளை அவன் சிக்கலாமோ? எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவன் சிக்கணும். அவன் சிக்கணும்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். பார்க்கலாம். ரவிக்குமார் உடனே உடுப்பணிந்து விழுப்புரத்திற்கு புறப்பட்டார். டாக்ஸியில் இருந்து வரதராஜன், கோபாலகிருஷ்ணன், விஜயா மூவரும் இறங்கினார்கள். மணியின் அறைக்கு வர பனியன் லுங்கியுடன் இருந்த மணி எழுந்து வாங்க வாங்க என்று வரவேற்று அவசரமாக சட்டை அணிந்து கொண்டான். எங்கே ஆனந்த் என்றார் வரதராஜன். தெரியலங்க, நான் எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். வந்ததுலேருந்தே பார்க்கல. வீட்டுக்காரரை கேட்டேன். நேற்று மத்தியானம் புறப்பட்டு போனவன் தானா, இன்னும் வரலையாம். எங்கேன்னு சொல்லிட்டு போகலையாம். இங்கே அவனோட சட்டை, பேண்ட்டு, சூட்கேஸு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். எங்கே போனா? இப்படி செய்யலாமா என்றான் கோபாலகிருஷ்ணன். இந்த கல்யாணத்துல அவங்க குடும்பத்துல இஷ்டம் இல்ல, அதனால தானும் அவங்கள கூப்பிட போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
அப்புறம் மனசு மாறி அவங்களையும் கூப்பிடலான்னு தஞ்சாவூர் போயிருக்கலான்னு நினைக்கிறேன் என்றாள் விஜயா. அப்படித்தான் இருக்கணும். சரி, சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா என்றார் வரதராஜன். சொல்லி இருந்தா நானே கார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பேன். தன்மானம் பாக்குறவரு தயங்குவாரு. சரி சரி, வாங்க போலாம். இன்னைக்குள்ள வந்துடுவார். மணி, ஆனந்த் வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு தான் விஜயாவும் வந்தான்னு சொல்லுங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எனக்கு நாள் நெருங்க டென்ஷனாக இருக்கு. சரியான முகூர்த்த நாள் அது. நான் நினச்சி வச்சிருந்த ஆளுங்கள்லாம் ஏற்கனவே வேற கல்யாணங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திணறிக்கிட்டு இருக்கேன். கோபி இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. நேற்று ராத்திரி பூரா சமையல்கார அட்ரஸை தேடிக்கிட்டு அலைஞ்சான். உனக்கு ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாமே என்றார் வரதராஜன். இதை பாருங்க, இதெல்லாம் ஆனந்த் என்கிட்ட ஒப்படைச்சு கொடுக்க சொன்ன இன்விடேஷன்ஸ். வேற ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க, செய்கிறேன் சார். கல்யாணத்தன்னைக்கு சமையல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க, போதும். செய்கிறேன் சார். சரி, வரோம். மறுநாள் விஜயா மட்டும் தேடிக்கொண்டு வந்தாள். அவன் இன்னும் வரலையே என்றான் மணி. என்னங்க இது, ஏன் வரல? தெரியலையே. தஞ்சாவூர் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, ஆனா அவங்க வீட்ல போன் இல்லையே. பிசிஓ கால் போடலாமேங்க. ஆமா, அப்படிதான் செய்யணும். போன் போட்டு பேசி முகம் வெளுத்து தன் தந்தையின் முன்னால் நின்றாள். என்னம்மா என்றார் வரதராஜன். தஞ்சாவூருக்கு வரவே இல்லையாம்பா. என்னது, வரலையா? அதிர்ந்தான் கோபி. எனக்கு எதுவும் புரியலையம்மா. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிற இந்த சமயத்துல இப்படி பொறுப்பு இல்லாம எங்கேயோ போயாச்சுன்னா என்ன அர்த்தம்? புரியலையப்பா. ஏம்மா, அவனுக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம் தானே? அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரு. பின்ன எங்க? குழப்பமா இருக்கு. இப்ப கல்யாண வேலைகளை தொடர்ந்து பாக்குறதா இல்ல இவனை தேடி அலையிறதா? சின்ன குழந்தைய அவன். சட்ட துணிமணியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். எங்க போறேன்னு ஒரு வார்த்தை யார்கிட்டயும் சொல்லல. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா பொறுமையா இருங்க, வந்துருவாரு. ஏதாச்சும் நியாயமான காரணம் இருக்கணும், இல்லனா இப்படி செய்ய மாட்டாரு. ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்யறதா இல்லையா? எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் வந்துருவாரு என்றாள் விஜயா. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவர்களை தேடி வந்து மௌனமாய் நின்றான் மணி. என்னப்பா, ஆனந்த் பத்தி எதுவும் தகவல் உண்டா? உண்டு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. என்னங்க மணி, புதிர் போடுறீங்க என்று பதறினாள் விஜயா. சீக்கிரம் சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினான் கோபி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டுல இருந்து எனக்கு இந்த தந்தி வந்துச்சு. படிச்சுட்டு பதறி போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே இங்க வந்துட்டேன். மணி நீட்டிய தந்தியை வாங்கி பார்த்த வரதராஜன் அதிர்ச்சியோடு அதை அப்படியே உணர்ச்சி இல்லாமல் விஜயாவிடம் நீட்டினார். பதற்றமாய் படித்தாள். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நிறைய வெளியே சொல்ல முடியாத காரணங்கள். என தேட வேண்டாம், கிடைக்க மாட்டேன். ஆனந்த் என்று ஆங்கிலத்தில் இருந்தது. விஜயாவுக்கு மயக்கம் வந்தது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திவிட்டு ரவிக்குமார் 4 பக்கங்களிலும் விழிகளை ஓட்ட ஒரு பஸ்ஸிலிருந்து கற்றையாய் லாட்டரி சீட்டுகளுடன் இறங்கின அந்த பையன் அழகேசன் இவரை பார்த்ததும் அவனாகவே ஓடி வந்தான். என்ன சார், அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்களா? போட போகிறேன் சீக்கிரமே. உன்னோட உதவி மறுபடியும் வேணும் தம்பி. அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விவரம் எல்லாம் நினைவு இருக்குல்ல? இருக்கு சார். கோர்ட்டில் சொல்லணுமா? ஆமாம், ஆனால் அது இப்போ இல்லை. நீ நோட்டீஸ் கொடுத்த 2 பேரில் ஒருத்தன் செத்தவன், இன்னொருத்தன் கொன்னவன். அந்த கொலகாரன் தான் வெள்ளரி பிஞ்சு தின்னுது, சரியா? ஆமாம் சார். அவன் தான் உங்ககிட்ட லாட்ரி சீட்டு வாங்கினான், சரியா? ஆமாம் சார். எத்தனை சீட்டு? 2. என்ன சீட்டு? ராஜஸ்தான் சீட்டு தான் சார். அந்த 2 சீட்டுக்கும் எப்போ குலுக்கல்? நேற்று ரிசல்ட் வந்துடுச்சு சார். சார், அந்த ஆள் வாங்கின 2 சீட்டில் ஒன்றுக்கு 100 ரூபா பிரைஸ் விழுந்திருக்கு. ரவிக்குமார் விழிகளை உயர்த்தினார். எப்படி தெரியும்? என்கிட்ட அடிக்கட்டை இருக்க. அது சரி, அவன் வாங்கின சீட்டுன்னு எப்படி நினைவு வரும்? அந்த புக்கில் அது கடைசி 2 டிக்கெட்டு சார், அதனால நினைவு இருக்கு. எங்க பரிசு விழுந்த சீட்டோட நம்பர் சொல்லு பார்க்கலாம். நான் இன்னும் அடிக்கட்டைக்கான காசு வாங்கலை சார் என்று டவுசர் பைக்குள் கைவிட்டு எடுத்து புரட்டி காட்ட ரவிக்குமார் எண்ணெய் குறித்து கொண்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஜெயமணியிடம் விவரங்களை கூறினார். அதனால என்ன செய்யலாம்? உடனே சென்னைக்கு தகவல் தரணும் சார். 100 ரூபா பரிசுங்கிறது சின்ன தொகை,
அதனால் எந்த லாட்ரி கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். சென்னையில் தான் இருக்கான் கொலைகாரன். சென்னையில் இருக்கிற அத்தனை லாட்ரி கடைகளுக்கும் உடனே தகவல் தந்து அந்த சீட்டை கொடுத்து பணம் வாங்க யார் வந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிட்டு தகவல் தர சொல்லலாம் சார். ஜெயமணி உடனே தொலைபேசியை எடுத்தார். ரிசல்ட் நேற்று வந்திருக்கு ரவி. இது வரைக்கும் அவன் சீட்டை மாற்றாமல் இருக்கணுமே. நம்பலாம் சார், இதுதான் நம்ம கடைசி முயற்சி. மாட்டிக்குவான்னு எதிர்பார்க்குறேனா என்றார் ரவி உறுதியாக. படுக்கையில் குப்புற விழுந்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்த விஜயாவின் அருகில் அமர்ந்து அவள் முதுகை தொட்டார் வரதராஜன். அவரை பார்த்து அவளின் அழுகை அதிகமாயிற்று. அழாதம்மா, இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அப்பா, இப்ப கூட என்னால நம்பவே முடியல. ஆனந்த் என்ன மனப்பூர்வமா விரும்பினாரு. எங்க இல்லற வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாங்க சேர்ந்து கனவு கண்டோம், கற்பனை செஞ்சோம், விவாதிச்சோம். எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாதுப்பா. அவன் தான் வெளியே சொல்ல முடியாத காரணங்கள்னு சொல்லியிருக்கானேம்மா. அது என்னன்னு அவரை பார்த்து கேட்டாதானப்பா தெரியும். தேடாதீங்க, கிடைக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கா. என்னம்மா பேசுற நீ? விடிஞ்சா கல்யாணம், எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. கல்யாண மண்டபம் ஜெகஜோதியா இருக்கு. ஊர் பூரா அழைப்பு அனுப்பியாச்சு. சிங்கப்பூர், சிலோன்ல இருந்தெல்லாம் வியாபார நண்பர்கள் வந்து தங்கி இருக்காங்க. இப்ப கல்யாணத்தை எப்படிமா நிறுத்த முடியும்? நிறுத்தி தானப்பா ஆகணும். அவர் இல்லையே. விஜயா, இன்னும் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஓடி போய் தந்தி கொடுக்கற கோழையை பத்தி இனிமேல் நினைச்சு பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். இதை பார் விஜயா, கண்ணை தொடச்சிக்கோ. நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை கோபி தான். அவனை நான் சமாதானப்படுத்திட்டேன். அப்பா, எதுவும் குறுக்க பேசாத. இனிமே உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு தர்றதா இல்ல. அப்படியும் மீறி எனக்கு அவமானத்தை தந்துட்டு நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியாது. என் ரிவால்வர் முதலா என் உயிரை எடுக்கவே உபயோகப்படும். ஆமா, சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினார் வரதராஜன். வெளியே அவருக்காக காத்திருந்த கோபி, மாமா சொல்றது கேளுங்க, விஜயா குழப்பத்தில் இருக்கிறா. இந்த நிலையில நான்... கோபி, நீ எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு மணமேடையில நீ உட்கார்ற, அவ கழுத்துல தாலி கட்டுற. இதுக்கு மறுத்த நாளைக்கு அத்தனை பேர் முன்னிலையில நான் தற்கொலை பண்ணிக்குவேன். மணி, நீயாவது எடுத்து சொல்லு என்று நகர்ந்தார். மணி கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்துவிட்டு புறப்பட்டான். சாலையில் நடந்தான். அவன் நெற்றியோர நரம்புகள் புடைத்தன. இந்த திருப்பத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. திருமணம் நின்று போய்விடும், விஜயா கவலையில் இருப்பாள். அந்த சமயத்தில் அவளுக்கு ஆறுதலாய் பழகலாம். கொஞ்ச தினங்கள் கழித்து தன் காதலை கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்தி அவளையும் விரும்ப வைக்கலாம் என்கிற தொலைநோக்கு திட்டத்தில் ஏற்கனவே ஒரு குழப்பம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போது இரண்டாவது குழப்பமா? வரதராஜன் உறுதியாக இருக்கிறார். விஜயாவை தற்கொலை மிரட்டல் மூலம் சம்மதிக்க வைத்து விடுவார். நாளைக்கு அதே மணமேடையில் கோபிக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கப் போவது உறுதி. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்? கோபியை இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது என் ரூமுக்கு வர வச்சு பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்கத்தில் ஆழ்த்தி நாளைக்கு முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சிருந்தா கல்யாணம் தடைப்படும். இது நிச்சயம். கோபி முறப்பையங்கிறதுனால ஆனந்துக்கு பதிலாக உடனே இவனை தேர்ந்தெடுத்தாரு வரதராஜன். இவனையும் காணோம்னா என்ன செய்வாரு? தீவிரமாக யோசித்தான் மணி. இதுல நான் நேரடியாக தலையிடக்கூடாது, ஆபத்து. ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு அரை மணி நேரத்தில் அந்த குடிசையில் வீரப்பன் என்கிற ரவுடியிடம் பேசினான். வீரப்பா, நான் சொல்ற ஒரு நபரை கடத்திட்டு வந்து ஒரு நாள் முழுக்க உன் பொறுப்புல வச்சிருந்து அப்புறம் விட்டுடணும். என்ன கேட்குற? சின்ன வேலை தான், 500 கொடு. முதல்ல அட்வான்ஸாக 100 கொடு. பணம் எடுத்துட்டு வரல, நீ காரியம் செஞ்சதும் 500 தந்துடுறேன். முன் பணம் வாங்காமல் காரியத்தில் இறங்க மாட்டேன் சார். மணி சட்டை பேண்ட் பைகளில் துழாவி மலர்ந்து அந்த லாட்ரி சீட்டை எடுத்தான். இந்த சீட்டுக்கு 100 ரூபா பரிசு விழுந்திருக்கு. மாற்றணும்னு வச்சிருந்தேன், நீ மாற்றி வாங்கிக்கோ என்று கோபியின் விலாசம் அடையாளம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் மணி. மாலை 6 மணிக்கு எழும்பூர் ஸ்டேஷன் அருகில் ஒரு லாட்ரி கடையில் மாட்டிக்கொண்டான் வீரப்பன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று லாக்கப்பில் தள்ளி
சந்திப்பட்டு ஸ்டேஷனுக்கு தகவல் தரப்பட்டதும் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் விழுப்புரம் வந்து லாட்டரி சீட்டு பையன் அழகேசனை அழைத்து கொண்டு சென்னை வந்து ஸ்டேஷனுக்கு வந்தபோது ராத்திரி மணி 11. பாருப்பா, இந்த ஆளு தானே என்றார் ரவிக்குமார். இவர் இல்லைங்க. லாக்கப்பை திறந்து விடுங்க. திறந்ததும் உள்ளே வந்து முறைப்பாய் நின்று கொண்டிருந்த வீரப்பனை அணுகி அவன் சட்டையை கொத்தாக பிடித்தார். ஏய், மரியாதையா சொல்லு, நீ மாத்த வந்த லாட்டரி சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சா என்ன? அந்த லாட்டரி சீட்டை வித்தவன் இந்த பையன். அதை வாங்கினவனை ஒரு கொலை வழக்கில் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது, கொலையா? ஆமாம், உண்மையை சொல்லிட்டா உன் உடம்புக்கு நல்லது, இல்லை ரணம் ஆயிடும். சொல்லிடுறேன் சார். மணி தன்னை சந்தித்ததையும் கோபி என்பவனை கடத்த சொன்னதையெல்லாம் விரிவாக சொன்னான் வீரப்பன். அந்த மணி எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார். வா, எங்களோட இடத்த காட்டு. ஜீப்பில் அவனையும் 2 கான்ஸ்டபிள்களையும் அழைத்து கொண்டு புரசைவாக்கம் வந்து மணி அறையின் வாசலில் நிறுத்தி இறங்கி கதவை தட்ட தூக்கு கலக்கத்தில் கதவை திறந்தான் மணி. அழகேசன் கத்தினான். நல்லா நினைவிருக்கு சார், இவனே தான் சார். அவன் சொல்லி முடிப்பதற்குள் மணியின் கன்னத்தில் இடி இடித்தது. பொறி கலங்கி, சார் இது முறையில்லை, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? சொல்றேன் சார், உங்க நண்பன் ஆனந்த் எங்க? அவன் அவன் எங்கேயோ ஊரை விட்டே போயிட்டான். இதை பாருங்க, தந்தி கொடுத்துருக்கான் என்று எடுத்துக்காட்ட வயிற்றில் குத்து வாங்கி அம்மா என்றான். ஏண்டா, செத்தவன் எப்படா தந்தி கொடுப்பான்? என்ன, செத்துட்டானா? அழகா கொலை செஞ்சுட்டு ஆச்சரியம் வேறையா உனக்கு? வா, ஸ்டேஷனில் போய் விவரமா பேசலாம். நானா கொலை செஞ்சனா? ஐயோ, இல்லவே இல்லை. ஏய், சரிதான், வாடா என்று அவன் கழுத்தில் கை வைத்து வெளியே நடத்தினார் ரவிக்குமார். 10வது நிமிடம் ஸ்டேஷனில் இருந்தார்கள். சொல்லு, எதுக்காக கொலை செஞ்ச? நான் கொலை செய்யல. புறங்கை அறையில் உதடு கிழிந்தது. இப்ப சொல்லு, சத்தியமா நான் கொலை செய்யல. முழங்கால் அடி வயிற்றில் இறங்கி மடிந்து விழ வைத்தது. அரை மணி நேரம் துவைத்து எடுத்த பின்னர் மணி திணறினான். சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்தான். விஜயாவை நேசித்ததை, அவள் ஆனந்தை நேசித்தது பொறுக்காமல் ஆனந்தை கொலை செய்ய தீர்மானித்தது, கிராமத்து கோவிலுக்கு அழைத்துச் சென்றது என்று எல்லாம் சொல்லி, சார், கொலை செய்கிற நோக்கத்தோடு தான் நான் அவனை அழைச்சிட்டு போனேன். ஆனால் கொலையை நான் செய்யல. கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருந்த அந்த கிணத்தடியில் தனியாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். வெள்ளை கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. அங்கே கால் கழுவினப்ப மறந்து செருப்பை போட்டுட்டேன். அதை எடுத்துட்டு வர்றதுக்காக ஆனந்தத்தை தனியாக விட்டுட்டு நான் மட்டும் போனேன். நல்ல இருட்டு. நான் தடவி தான் தேட வேண்டி இருந்துச்சு. நான் திரும்ப 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். நான் திரும்பி வந்தப்போ கிணத்தடியில் ஆனந்த காணோம். பக்கத்தில் ஒரு ஆள் எனக்கு முதுகு காட்டிட்டு ஓடுனான். எனக்கு புரியல. கிட்ட வந்து குனிஞ்சு பார்த்தேன். கிணத்துக்குள்ள பெரிய பெரிய அலை அலையா வந்துகிட்டு இருந்தது. ஆனந்த் உடம்பு உள்ள இறங்குறத என்னால் லேசாக பார்க்க முடிஞ்சுது. ஓடி போன ஆளை கொஞ்சம் துரத்துனேன், கண்டுபிடிக்க முடியல. நானே கொலை செய்ய நினைக்க வேற எவனோ செஞ்சிட்டான். அந்த கிராமத்தில் வழிப்பறி அதிகம். ஆனந்த் செயின் போட்டிருந்தான். அதுக்காக இந்த கொலை நடந்திருக்கலான்னு நினச்சி சந்தோஷமா நான் உடனே ராத்திரியே புறப்பட்டு லாரி ஏறி விழுப்புரம் வந்து சென்னை வந்துட்டேன். அவனுடைய உடைகள் பெட்டி எல்லாம் மறைச்சி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொன்னேன். தந்தி நானே கொடுத்தது தான் சார். எல்லாத்தையும் ஒத்துக்கிற, ஆனால் கொலையை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, நான் கொலை செய்யலை சார். அப்போ வீரப்பனை எதுக்கு பிடிச்ச? நாளைக்கு நடக்கிற விஜயாவோட கல்யாணத்தை நிறுத்தத்தான். என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏதோ அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஆசையில் இப்படி தப்புகள் செஞ்சிட்டேன். ரவிக்குமார் மேலும் நிறைய விவரங்கள் அவனை விசாரித்து விட்டு விஜயாவின் விலாசம் விசாரித்து கொண்டு முதலில் வீட்டுக்கு செல்ல, அங்கு விஜயாவின் பாட்டி மட்டும் இருந்து எல்லாரும் மண்டபத்துல இருக்கிறாங்க என்றதும் கல்யாண மண்டபத்துக்கு வந்தபோது மணி 1:30 நெருங்கி கொண்டிருந்தது. முன்புற பந்தலுக்கு தோரணங்களும் வேஷ்டிகளும் கட்டி கொண்டிருந்தார்கள். 2 பெரிய வாழை மரங்களை முகப்பில் கட்டி கொண்டிருந்தார்கள். உள்ளே ஹாலின் ஒரு மூலையில் 10 பேர் உட்கார்ந்து தாம்பூல பையில் ஆப்பிள், வெற்றிலைப்பாக்கு போட்டு கொண்டிருந்தார்கள். வரதராஜன் யாரு என்றார் ரவிக்குமார். போலீஸ் உடையை பார்த்ததும் கோபி எழுந்து வந்து, என்ன சார் என்றான். நீங்க யாரு? என் பேரு கோபாலகிருஷ்ணன். மாமா சமையல் கட்டில் இருக்காரு, ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? வாங்க சொல்கிறேன். மிஸ் விஜய் எங்க? இப்போ தான் தூங்க போச்சு. கூட்டிகிட்டு வரட்டுமா? வேணாம்,
அவங்கள எழுப்ப வேணாம். சமையல் செக்ஷனில் இவர்கள் நுழைய ஒரு ஜாங்கிரியை பிட்டு வாயில் போட்டு கொண்டிருந்த வரதராஜன் இவர்களை அணுகி, என்ன என்றார். மிஸ்டர் ஆனந்த் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரை கொலை செஞ்சதா அவரோட நண்பன் மணியை கைது செய்ய போகிறோம். அவர் இன்னும் கொலையை ஒத்துக்கல. அவரை காணோன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க, அதனால விஷயத்தை சொல்ல வந்தேன். அட பாவி, மணியா காணோன்னு நம்மளை நம்ப வச்சு இப்படி ஒரு காரியத்தை எதுக்காக செஞ்சான்? ரவி விளக்கினார். சார், என் மகளை பொறுத்த வரைக்கும் அவனை காணலைன்னு நம்புறா. என்னோட வற்புறுத்தலால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. இப்போ இந்த கொலை விஷயம் தெரிய வந்தா அவள் மனசு சஞ்சலப்படும். மறுபடி முருங்கை மரம் ஏறிடுவா. அவளுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்பலை. அது உங்கள் இஷ்டம். தகவல் சொன்னதுக்கு நன்றி. கோபி, ஒரு பத்திரிகை எடுத்துட்டு வா. காலையில் முடிஞ்சா வாங்க. ஒரு உயிர் போகிறது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் கோபி தான் எனக்கு மருமகனாக வரணும்னு இருக்கு, ஏன் விருப்பப்படியே என்றார் வரதராஜன். கோபி ஒரு கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து ரவிக்குமாரிடம் தந்தான். சரி, நான் புறப்படுறேன் சார். நல்லது. கோபி, மணி என்னாச்சு? கோபி தன் கையில் வாட்ச் இல்லாத கையை பார்த்து சிரிக்க, வாட்சை தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியே, மணி என்ன சார்? ரவி நின்று நேரம் சொல்லிவிட்டு திரும்பி வந்து காத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு மறுபடி ஸ்டேஷன் வந்தார். என்ன, கொலையை ஒத்துக்கிறானா இவன்? அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். திடீரென்று வரதராஜன் வாட்சை தான் தொலைச்சிட்டேன்னு சொன்னியே என்று கோபியிடம் சொன்னதும், கோபி தன் வாட்ச் இல்லாத கையை பார்த்து கொண்டதும் நினைவுக்கு வர, கிணற்றிலிருந்து ஒரு வாட்ச் எடுக்கப்பட்டதும் நினைவுக்கு வர, ஒருவேளை உடனே அங்கிருந்த இன்ஸ்பெக்டரை அணுகினார். சார், எனக்கு ஒரு உதவி வேணும். இந்த கல்யாண பத்திரிகையில் ரேகை இருக்கு. கொலை ஆயுதம் கத்தியில் எடுக்கப்பட்ட ரேகை காகிதத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ உடனே லேபரேட்டரிக்கு ஒருத்தரை அனுப்பி கத்தியில் கிடைச்ச ரேகை இந்த பத்திரிகையில் பதிஞ்ச ரேகையோட பொருந்துதான்னு பார்த்துட்டு நேராக மண்டபத்துக்கு வர சொல்லுங்க என்றார். சரி சார். ரவிக்குமார் தான் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்து வாட்சை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மறுபடி டாக்ஸி பிடித்து மண்டபத்துக்கு வந்தார். என்ன சார் என்றான் கோபி. உங்கள் மாமாவை பார்க்கணும். மறுபடி மாடியில் 2வது ரூமில் படுத்திருக்காரு. வாங்க போகலாம். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ரவி மேலே வந்து கதவை தட்டி வரதராஜனை எழுப்பி உள்ளே வந்து, உங்களை தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் மருமகன் தொலைச்ச வாட்சு இதுவான்னு பாருங்க என்று காட்ட, அவர், அட ஆமாம், இதுதான். எங்கே கிடைச்சது? அவன் ஜவுளி கடையில் தொலைச்சதா சொன்னான். அப்படியா, கூப்பிடுங்க அவரை. அழைக்கப்பட்டு மாடிக்கு வந்து, என்ன சார் என்றான் கோபி. இந்தாங்க நீங்கள் தொலைச்ச வாட்ச், வச்சிக்கங்க, கட்டிக்கங்க. கோபி அதிர்ந்தான். விரல்கள் லேசாய் நடுங்கின. இது இது எங்கே கிடைச்சதுன்னு கேட்டிங்களா? திருப்பூர் தெரியுமா? விழுப்புரம் பக்கத்தில். அங்கே எல்லக்காத்தான் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து எடுத்தேன். அங்கே எப்படி போச்சு மிஸ்டர் கோபி? இது ஏன் வாட்ச் இல்லை. இதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஒரு நிமிஷம், வாசலில் பைக் சத்தம் கேட்குது. இதை உங்கள் வாட்ச் தான்னு தகவல் சொல்ல ஆள் வந்திருக்கார், பார்த்துட்டு வந்துடுறேன் என்று இறங்கி வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டரை எதிர்கொண்டு பேசிவிட்டு மேலே வந்தார். இங்கேயே சொல்கிறீங்களா இல்லை ஸ்டேஷனுக்கு வந்து சொல்கிறீங்களா? எதை? ஆனந்தை ஏன் கொலை செஞ்சேங்கிறத. என்னது என்றார் வரதராஜன். ஆமாம் சார், உங்கள் மருமக ஆனந்த திருப்பூரில் வச்சு கல்லை கட்டி கிணத்துல தள்ளியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் எடுத்தாச்சு. கைரேகைகள் ஒத்துப்போகுது. இப்போ வேண்டிய பதில் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தான். மறுத்து திமிரி உதை வாங்கி பிறகு சொன்னான். சின்ன வயசுலேருந்து விஜயா தான் என் மனைவின்னு என் மனசில் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். நடுவில் ஆனந்த் நுழைஞ்சிட்டான். எனக்கு அது பிடிக்கல. காதலை ஆதரிக்கிற மாதிரி நடித்து ஆனந்த கொலை செய்ய தீர்மானித்து ஆனந்தை ஃபாலோ பண்ணி போனப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. நான் உடனே செயல்பட்டேன். கத்தியை சொருகிட்டு கைத்தில் கல்லை கட்டி அவனையும் கைத்தில் கட்டி உள்ளே தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து காரில் புறப்பட்டு வந்துட்டேன். கிணத்துக்குள்ளே தள்ளினப்ப என்னோட வாட்ச் கழண்டு உள்ளே விழுந்துடுச்சு. மணி வந்து ஆனந்த் காணோன்னு சொன்னது, தந்தி வந்ததா சொன்னது. எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம்தான் மணி அவனை கொலை பண்ணதான் அங்கே அழைச்சிட்டு போயிருக்கான்னு நினச்சிக்கிட்டேன் என்று நிமிர்ந்த கோபி சத்தத்தில் அடுத்த அறையில் விழித்து கொண்டு எழுந்து வந்து நின்று அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த விஜயாவை பார்த்து கண்ணீர் விட்டான். விஜயா, உனக்காக தான் இந்த கொலையை செஞ்சேன்.
என்ன வெறுத்துடாத, என் காதல புறக்கணிச்சிடாத. நான் வெளியில வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பியா என்று கதற அவள் மௌனமாக வெறித்தபடி நின்றாள். முற்றும்.